இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்க கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலை கட்டுப்பாட்டை செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல கட்டுமான பொருட்கள் கடுமையா உயர்ந்து போச்சு. ஜல்லி விலை அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி ஒரு யூனிட் 4500 ரூபாய். எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு வித்தது இப்போ ஒரு யூனிட் 5500 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்ல 240 ரூபாய், இன்றைக்கு 350 ரூபாய்க்கு சிமெண்ட் விற்குது. கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000 ஒரு மெட்ரிக் டன் கம்பி, இன்னைக்கு ஒரு டன் கம்பி திமுக ஆட்சியில் 70,000. செங்கல் 6 ரூபாய் 8 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 12 ரூபாய்க்கு விற்குது. மனம் 200% விலை உயர்ந்து விட்டது. நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகிற நிலை மாறிவிட்டது. இதற்கு அத்தனையும் கமிஷனை வாங்கி கொண்டு விடியா திமுக அரசு இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.